ரட்சியும் கர்த்தாவே. சங்கீதம் 12. செமினித் என்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க இராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பமான வேளைகள் வந்தாலும் நம்முடைய இருதயத்தில் நன்மையான சிந்தனைகள் நிரம்பி இருக்க வேண்டும். தாவீதுக்கு துன்பமான நேரம் வந்தபோது அவர் இருதயத்தில் நன்மையான காரியங்களை சிந்தித்து 12வது சங்கீதத்தை பாடுகிறார். மனுஷர் பல காரியங்களுக்காக வருத்தப்படுகிறார்கள். தங்களுக்கு நேரம் சரியில்லை என்றும் தங்களுக்கு கெட்ட நேரம் வந்திருப்பதாகவும் சொல்லி வருத்தப்படுகிறார்கள். கர்த்தர் எல்லோருக்குமே நல்ல காலத்தை தான் கொடுத்திருக்கிறார். மனுஷர் தங்களுடைய காலத்தை தங்களுடைய மனதின் எண்ணத்தின்படி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஒரு சிலருக்கு பணம் குறைந்துவிட்டால் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். தங்களுக்கு துன்ப நேரம் வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இதுபோலவே வியாபாரத்தில் நஷ்டம், யுத்தங்களினால் அழிவு, இயற்கை சீற்றத்தினால் பேரழிவு ஆகியவை உண்டாகும்போது மனுஷர் தங்களுக்கு துக்கமான காலம் வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதுகிறார். கொடிய காலம் ஐஸ்வர்யத்தின் குறைவினாலோ, வியாபாரத்தின் நஷ்டத்தினாலோ, தொழில் வீழ்ச்சியினாலோ, இயற்கை சீற்றத்தினாலோ வரப்போவதில்லை. மனுஷரிடத்தில் பக்தி குறைந்தால் கொடிய காலம் வரும். மனுஷருடைய இருதயத்தில் உண்மை குறைந்தால் கொடிய காலம் வரும். இப்படிப்பட்ட கொடிய காலம் தற்போது வந்திருப்பதாக தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தேசத்தில் பக்தி உள்ளவர்கள் அற்றுப்போகும்போதும் உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கும் போதும் காலம் மெய்யாகவே கொடிய காலமாகத்தான் இருக்கும். தாவீது பக்தியையும் உண்மையையும் இங்கு இணைத்துச் சொல்லுகிறார். பக்தி உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஒருவரிடத்தில் உண்மை இல்லை என்றால் அவரிடத்தில் மெய்யான பக்தி இருக்காது. இருதயத்தில் சுத்தமில்லாமல் கர்த்தரை பரிசுத்தமாய் ஆராதிக்க முடியாது. தேவ பக்தி உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை நாம் நம்பலாம். தாங்கள் செய்வதை சொல்லுவார்கள், தாங்கள் சொல்லுவதை செய்வார்கள். இவர்களுடைய வாயின் வார்த்தைக்கும் கைகளின் கிரியைகளுக்கும் முரண்பாடு இருக்காது. இவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் பக்தி உள்ளவர்கள் சுத்த மனச்சாட்சியோடு இருப்பார்கள். தாவீதின் காலத்தில் பக்தியுள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இவர்கள் ஏராளமானோராய் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள் அல்லது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். இப்போது மனுஷர் மத்தியிலே தெய்வ பக்தியும் இல்லை, உண்மையும் இல்லை. இதற்கு முன்பு இருந்தது போல இப்போது மனுஷர் மத்தியில் பயபக்தி காணப்படவில்லை. தாவீதின் காலத்தில் இருந்தது போல நம்முடைய காலத்திலும் பக்தியுள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள். உண்மை உள்ளவர்கள் நம் மத்தியில் குறைந்திருக்கிறார்கள். இது கொடிய காலம் என்று நாம் பயப்படக்கூடாது. மனுஷரை பார்த்து நம்முடைய விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் சோர்வடைய செய்யும் காரியங்களை சிந்தித்து பார்த்து நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆறுதலான காரியங்களை சிந்திக்க வேண்டும். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையும் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய காரியங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். மனுஷர் மனுபுத்திரரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து போய்விட்டால் அதை நினைத்து நமக்கு நாமே வருத்தப்படக்கூடாது. நாம் வருத்தப்படுவதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. நம்முடைய மனதின் வருத்தங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாவீதின் காலத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போன போது அவர் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய இருதயத்தின் பாரத்தையும் வருத்தத்தையும் தாவீது கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தரிடம் உதவி கேட்பதற்கு காரணங்கள்: பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள், துன்மார்க்கர் இச்சகம் பேசுகிறார்கள், துன்மார்க்கர் பெருமைகளை பேசுகிறார்கள், துன்மார்க்கர் இருமனமாக பேசுகிறார்கள்.